இன்னைக்கு வந்து நம்ம எக்ஸசைஸ் 9 கால்குலேஷன் ஆஃப் லிக்விடேட்டர்ஸ் ரெனியூமரேஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷினை பார்க்கலாம். இந்த 2% வந்து அசட் ரியலைஸ்டுக்கும் 3% வந்து அன்செக்யூர்டு கிரெடிட்டாஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. அன்செக்யூர்டு கிரெடிட்டாஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கிறோமோ அதே தான் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டாஸ்க்குமே நம்ம எடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து த அசட் ரியலைஸ்டு ருப்பீஸ் வந்து 1 lakh கேஷ் இன்க்ளூடிங் கேஷ் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க 5000. இந்த 5000 கேஷ் பேலன்ஸ் இன்க்ளூட் பண்ணி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும், 5000 வந்து மைனஸ் பண்ணணும். 1 lakhோட 5000 மைனஸ் பண்ணால் 95,000 இதுதான் வந்து நம்மளோட அசட் ரியலைஸ்டு வேல்யூ. நெக்ஸ்ட்டு வந்து amount available for distribution to unsecured creditors before paying liquidators remuneration. அமௌண்ட் வந்து நம்ம கையில் இருக்க அமௌண்ட்டு அன்செக்யூர்டு கிரெடிட்டாஸ்க்கு எப்போனா லிக்விடேட்டர்ஸோட ரெனியூமரேஷனை பே பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா லிக்விடேட்டர்ஸ் ரெனியூமரேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே கொடுக்கக்கூடிய அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸு. ஸோ இது வந்து வரும் பிஃபோர் பேயிங் லிக்விடேட்டர்ஸ் ரெனியூமரேஷன் அப்படின்னு அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸை கொடுத்துருந்தாங்கன்னா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சம்மில் நம்ம வந்து அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸை வந்து கால்குலேட் பண்ணுற அவசியம் இல்லை, ஏன்னா கொஷின்லேயே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ சம்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து லிக்விடேட்டர்ஸோட ரெனியூமரேஷனை கால்குலேட் பண்ணலாம். இது வந்து நோட் மாதிரி போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இன்க்ளூடிங் கேஷ் வந்தால் மைனஸ் பண்ணிடணும் அசட் ரியலைஸ்ட்லேருந்து. பிஃபோர் பேயிங் லிக்விடேட்டர் ரெனியூமரேஷன் அப்படின்னு கொடுத்து அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ் அமௌண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஃபார்மேட் என்ன, லிக்விடேட்டர்ஸ் கமிஷன் ஆன் அசட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அசட் ரியலைஸ்டுக்கு வேல்யூ 1 lakh. 1 lakh இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் 2/100. ஆனால் இப்போ என்ன பண்ணோன்னா 1 lakh கொடுத்துருக்காங்களா, கேஷ் இன்க்ளூடிங் கேஷ் பேலன்ஸ் கொடுத்துருந்தாங்களே. ஸோ 5000 மைனஸ் பண்ணால் 95,000. இந்த 95,000ல் தான் நம்ம பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணோம். எவ்வளோ பர்சன்டேஜ் அசட் ரியலைஸ்டுக்கு நம்மளுக்கு கொஷினில் கொடுத்துருந்தாங்க 2%. ஸோ 2/100 இதை பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 1900. அதை அவுட்டர் காலமில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லிக்விடேட்டர்ஸ் கமிஷன் ஆன் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ். ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்க்கு அவங்க வந்து அமௌண்ட் கொடுக்கல, ஸோ நம்ம வந்து ஸ்லாஷ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லிக்விடேட்டர்ஸ் கமிஷன் ஆன் அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ். இதுக்கான அமௌண்ட் வந்து இப்போ கொஷின்லேயே கொடுத்துருக்காங்களே 43,100. அதை போட்டுக்கோங்க. 43,100 இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் 3. ஸோ 3/103. நான் என்ன சொல்லியிருக்கேன், அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு மட்டும் 100 ப்ளஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை போட்டு தான் கீழே போடணும். ஸோ சப்போஸ் இங்கே 2 கொடுத்துருந்தாங்கன்னா 102 அப்படின்னு நீங்கள் வந்து போட்டிருக்கணும். இப்போ இதை கால்குலேட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 1255 கிடைக்கும். இப்போது இதை ஆட் பண்ணிங்கன்னா 3155. இதுதான் லிக்விடேட்டர்ஸோட ரெனியூமரேஷன். வந்து எக்ஸசைஸ் 9 பார்த்தோமா, இப்போது எக்ஸசைஸ் 10 பார்க்கலாம். இதில் வந்து சேம் லிக்விடேட்டர்ஸோட ரெனியூமரேஷனை தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அசட் ரியலைஸ்டுக்கு 3% கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2% ஆன் அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ்க்கு 2%. அப்போ நம்ம இதே 2% தான் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்க்குமே எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு வந்து கேஷ் ரியலைஸ்டு ஃப்ரம் அசட், அதாச்சும் அசட் ரியலைஸ்டோட வேல்யூ 3 lakh கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸோட வேல்யூ 10,000. அமௌண்ட் டியூ டு அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன், பிஃபோர் பேயிங் லிக்விடேட்டர்ஸ் ரெனியூமரேஷன் அப்படின்னு வந்தால் தான் அந்த அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸை தான் நம்ம எடுக்கணும். இது வந்து வெறும் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் கொடுத்துருக்காங்களா, ஸோ நம்ம இதை எடுத்துக்க மாட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒர்க்கிங் நோட்ஸ் போடணும், அப்புறம் தான் லிக்விடேட்டர்ஸ் ரெனியூமரேஷன் கண்டுபிடிக்கணும். ஒர்க்கிங் நோட்ஸ் வந்து அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ இப்போது கண்டுபிடிக்கலாமா அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ். இப்போது நம்ம வந்து அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஒர்க்கிங் நோட்ஸ் போட்டிருக்கோம்.
இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஃபார்மேட் படி நான் என்ன சொல்லியிருக்கேன், டோட்டல் அசட் ரியலைஸ்ட் அதோட அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3 lakh கொடுத்துருக்காங்க கொஷினில். ஸோ 3 lakh. நெக்ஸ்ட்டு மைனஸ், இங்கே ஃபார்மேட்டில் படித்த மாதிரி பாருங்கள், லீகல் எக்ஸ்பென்சஸ் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து லிக்விடேட்டர்ஸ் எக்ஸ்பென்சஸும் இல்லை, ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் இருக்கா. ஸோ மைனஸ் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ். ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் கொஷினில் கொடுத்துருக்காங்கன்னா 10,000. அதை இன்னர் காலமில் போடணும். நெக்ஸ்ட்டு செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் வருமா ஃபார்மேட் படி, ஆனால் இங்கே செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் கொடுக்கல. ஸோ நம்ம வந்து பர்சன்டேஜ் ஆன் அசட் ரியலைஸ்டு அதுக்கு அடுத்தது. அசட் ரியலைஸ்டுக்கு எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்காங்க, 3 lakh. ஸோ 3 lakh இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் கொஷினில் கொடுத்துருக்காங்க அசட்டுக்கு 3%. அதனால் 3/100 பண்ணோன்னா 9,000 தான் நம்மளோட பர்சன்டேஜ் ஆன் அசட் ரியலைஸ்டு வேல்யூ. நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் ஆன் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ். ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸோட அமௌண்ட் எவ்வளோ, 10,000 இன்ட்டு பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2. அதாச்சும் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்க்கு வந்து பர்சன்டேஜ் கொடுக்க மாட்டாங்க, அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸோட பர்சன்டேஜை தான் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்க்கும் எடுத்துக்கணும். கேன்சல் பண்ணோன்னா 200. இப்போது இது எல்லாத்தையும் இன்னர் காலமில் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 19,200. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணோன்னா 20,800. இதுதான் அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸோட வேல்யூ பிஃபோர் பேயிங் லிக்விடேட்டர்ஸ் ரெனியூமரேஷன். ஓகேயா. இப்போ நம்ம லிக்விடேட்டர்ஸ்க்கு ரெனியூமரேஷன் கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்னது, லிக்விடேட்டர்ஸ் கமிஷன் ஆன் அசட் ரியலைஸ்டா. அசட் ரியலைஸ்டோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3 lakh. ஸோ 3 lakh இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் அசட் ரியலைஸ்டுக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க 3%. ஸோ 3/100 பண்ணோன்னா நம்மளுக்கு 9,000 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு லிக்விடேட்டர்ஸ் கமிஷன் ஆன் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ். ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்க்கு கண்டுபிடிக்கணும். ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸோட அமௌண்ட் எவ்வளோ, 10,000. ஸோ 10,000 இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ், 2,000 இன்ட்டு 2/100 பண்ணோன்னா 200. நெக்ஸ்ட்டு லிக்விடேட்டர்ஸ் கமிஷன் ஆன் அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் வேல்யூ வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்ல 2,80,800. அதை போட்டுக்கோங்க. 2,80,800 இன்ட்டு 2% கொடுத்துருக்காங்க, 2/102. 100 + 2. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ்க்கு மட்டுமே 100 + அதோட பர்சன்டேஜை ஆட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை கால்குலேட் பண்ணோன்னா நம்மளுக்கு 5,506 வரும். நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 14,706. இதுதான் லிக்விடேட்டர்ஸோட ரெனியூமரேஷன். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.